எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் 10ஆம் ஆண்டு ஆரம்ப விழாவை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் 10ஆம் ஆண்டு ஆரம்ப விழாவை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஆரம்பித்து 9 ஆண்டுகள் முடிந்து இன்று 10ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று துவங்குகிறது. 27/8/2025. ஆகவே எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மாபெரும் மெகா ஆஃபர் நாங்கள் அறிவித்துள்ளோம். வரன் தேடும் பெற்றோருக்கு டாக்டர் என்றால் 5002 ரூபாய் என்பதை 2502 ரூபாய் நாளைக்கு 27, 28 இந்த 2 தேதிகளுக்கும் மக்களுக்காக இந்த ஆஃபரை நாங்கள் ஒளிபரப்பியுள்ளோம். வரன் தேடும் பெற்றோர்கள் 3002 ரூபாய் இருந்த கட்டணத்தை 1502 ரூபாய் என்று இந்த 2 நாட்களுக்கும் நாங்கள் பதிவு செய்கிறோம். ஜாதகங்கள் நேரிலும் எல்லாம் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்து வீட்டிலிருந்தே ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பை வரன் தேடும் பெற்றோர்கள் வெளிநாடு, உள்நாடு, டாக்டர், பிசினஸ் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மூலமாக பணியாளர்கள் சார்பாகவும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக மஞ்சுளா மேம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் முதலில் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். உங்களுக்கான இன்றைய ஜாதகம். இன்றைய பார்க்க போற ஜாதகம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜாதகர் பெயர் ஸ்வேதா. இவங்க சுத்த ஜாதகம் அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி, சதயம் நட்சத்திரம், விருச்சிகம் லக்கணத்துல பிறந்திருக்காங்க. இவங்க எம்டெக் படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 165, நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு, பாலினம் பெண். பிறந்த தேதி 27/11/1998 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் பாத்தீங்கன்னா 5:55 AM பிறந்திருக்காங்க, வெள்ளிக்கிழமை. இவங்க செய்யற வேலை பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா நோக்கியா சொல்யூஷன், பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. ஆனா இவங்க சொந்த ஊர் ஆரணி, திருவண்ணாமலையில ஒர்க்காங்க சொந்த ஊர். அப்பா பேர் பாத்தீங்கன்னா சவுந்தரராஜன். இவங்க பட்டதாரி ஆசிரியரா இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அம்மா பேர் பாத்தீங்கன்னா கலைமகள். இவங்களும் பட்டதாரி ஆசிரியரா இருக்காங்க அரசு பள்ளியில. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா படித்த நல்ல குடும்ப வரன் வேணும்னு சொல்றாங்க. பிறப்பு வரிசை பாத்தீங்கன்னா 1, உடன் பிறந்தவை 2, மொத்த எண்ணிக்கை 3, தங்க 2 பேர் இருக்காங்க, கல்யாணம் ஆகல தங்கைக்கு. சொத்து இருப்புன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் நேர்ல வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பார்க்க அழகான பெண். இவங்களுக்கான வரன் வயசு உள்ளவங்க கல்யாண மாலையை அனுபவம். இந்த ஜாதகர் பெயர் சுவேதா, இந்து அகமுடையார், பிடெக் படிச்சிருக்கிறாங்க. அழகான பொண்ணு. பிறக்கும் போதே ராகு மகாதசை 12 வருஷம் 6 மாசம் 24 இருப்பு, குரு மகாதசை 14 வருஷம். அருமையான குடும்பம். இதை கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து பகிருங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு கோகுல் பிரவீன், அகமுடையார், ராகுகேது ஜாதகம், சதய நட்சத்திரம், கும்பராசி, மீன லக்னம். பிஇ படிச்சிருக்கிறாங்க. 23/1/1996 வந்திருக்கிறாங்க. மாசம் 92,000 சம்பளம் வாங்குறாரு. சென்னையில வேலை பார்க்கிறாரு. அப்பா பேர் தங்கமணி, உதவி இயக்குனர் ஓய்வு. திருமதி விஜயகுமாரி, கல்வித்துறை கண்காணிப்பாளர் ஓய்வு. குடும்ப பாங்கான வரனாக எதிர்பார்த்திருக்காங்க. சொந்த வீடு இருக்குது. ஒரு பிறக்கும் போதே ராகு திசை 5 வருஷம் 6 மாசம் 8 நாள் இருப்பு, குரு மகா திசை 16 வருஷம்,
சனி திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற மணமகள் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு உதயமூர்த்தி, சைவ பிள்ளை, சுத்த ஜாதகம், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, கும்பலக்கணம், பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 172 சென்டிமீட்டர், 19/2/1993 பிறந்திருக்காரு. மாசம் வருஷத்துக்கு 95,000 மாசம் 95,438 ரூபா அரசு வேலைங்க. ஆமா சார். சொந்த ஊர் மங்களூர். அப்பா பேரு கரியமூர்த்தி, காவல்துறை ஓய்வு. அம்மா பேரு ரேவதி. இவங்க படித்து நல்ல குடும்ப பாங்கனா கேட்கிறாங்க. இவரு பிறக்கும் போதே சந்திர மகாதிசை 9 வருஷம் 3 மாசம் 19 நாள் இருப்பு, செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் சஞ்சிதா. இவங்க ராகுகேது செவ்வாய் உடையவர். கௌரவ நாயுடு வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், துலாம் லக்கணத்துல பிறந்திருக்காங்க. இவங்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா பிஇ டிகிரி முடிச்சிருக்காங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6, நிறம் மாநிறம். பிறந்த தேதி 9/4/2002 பிறந்திருக்காங்க. 7:25 PM பிறந்த நேரம். செவ்வாய்க்கிழமைக்கு பிறந்திருக்காங்க. இவங்க செய்யற ஒர்க் பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. HDFC பேங்க். சம்பளம் பார்த்தீங்கன்னா வருடம் 7 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. ஜாதக இருப்பிடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. சொந்த ஊரும் கிருஷ்ணகிரி தான். அப்பா பேர் முரளி. இவங்க பிசினஸ் பண்றாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி. இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை பார்த்தீங்கன்னா 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. இவங்களுக்கு தம்பி மட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு உள்ளது இவங்களுக்கு. இந்த ஜாதக பேர் சங்கீதா, பிஇ படிச்சிருக்காங்க. அழகான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே குடும்ப திசை 15 வருஷம் 6 மாசம் இருப்பு, சனி திசை 19 வருஷம். அழகான பொண்ணு. இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அரவிந்த் ராஜ்குமார், அகமுடைய 12 செவ்வாய், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, சிம்ம லக்கணம், பிஇ சிவில் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.8, 21/5/1993 பிறந்திருக்கிறாங்க. வருஷம் 6 லட்சம் ரூபாய் சம்பளம். சென்னையில வேலை பார்க்கிறாரு. அப்பா பேரு பாலகிருஷ்ணன், அம்மா பேரு மேகலா, இல்லத்தரசி. சென்னையில நிலை இருக்குது. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதிசை 3 வருஷம் 1 மாசம் 1 நாள் இருப்பு, சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் மணிகண்டன். ராகுகேது செவ்வாய், துருவ வேளாளர், நாயகர் வகுப்பை சேர்ந்தவர். மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம், மகர லக்கணத்துல பிறந்திருக்காங்க. எம்பிஏ படிச்சிருக்காங்க. இவங்க உயரம் பார்த்தீங்கன்னா 5.10, நிறம் மாநிறம். பிறந்த தேதி 19/10/1999 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 1:04 PM பிறந்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு.
இவங்க வந்து HDFC பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாசம் 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஜாதக இருப்பிடம் பார்த்தீங்கன்னா கங்கவெளி ஆத்தூர் பக்கத்துல தான் இருக்காங்க. அப்பா பேர் சேகர், இவங்க விவசாயம் பண்றாங்க. அம்மா பேர் சித்ரா, இவங்க இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா படித்த நல்ல குடும்ப வரம் வேணும்னு சொல்றாங்க. பிறப்பு வரிசை பார்த்தீங்கன்னா 3, உடன் பிறந்தவர் 2, மொத்த எண்ணிக்கை 3. இவங்களுக்கு அக்கா 2 பேர் இருக்காங்க. அக்கா 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் மணிகண்டன், பேங்க்ல வேலை செய்யறாரு. இவரை பிறக்கும் போதே சந்திரமகா திசை 1 வருஷம் 11 மாசம் 21 நாள் இருப்பு, செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற வரவேற்புள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அரவிந்த், ராகு கேது செவ்வாய், அகமுடையர், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, மிதுன லக்னம். பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 5.10, 14/12/1999 பிறந்திருக்காரு. 90ல பிராந்திய தயாரிப்பு மேலாளர். வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஜாதக இருப்பிடம் பெங்களூர், சொந்த ஊர் சென்னை. அப்பாவுக்கு ஒரு முனிரத்னம், ஓய்வு பெற்ற தொழில். திருமதி லதா இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 1, சொந்த வீடு உள்ளது. கூட பிறந்த தம்பி ஒருத்தர். இவர் பிறக்கும் போதே முதல் மகா திசை 7 வருஷம் 6 மாசம் 24 நாள் இருப்பு, கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். இந்த சுக்கிரன் திசை அருமையான நேரம். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக நாங்கள் அறிவித்த விளம்பரம் செய்த ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் தெரிவிப்படுத்துங்கள். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையில் 10ஆம் ஆண்டு துவக்கங்களாக முன்னிட்டு பாதி கட்டணத்தில் மாபெரும் ஆப்பர் ஜாதகம் பதிவு செய்கிறோம். அதை உங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.